வீட்டு வாசலிலே அந்த சாணத்தை கரைத்து தெளிக்க வேண்டும். அப்படி தெளிக்கும் பொழுது எந்த விதமான கிருமிகளும் உள்ளே வராது. அதாவது எதிர்மறை சக்திகள் உள்ளே வராமல் தடுக்கிறது. சரி, நேர்மறை சக்திகள் வர வேண்டும் அல்லவா? தெய்வீக சக்திகள் உள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் அதனை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது இருக்க வேண்டும் அல்லவா? அந்த தெய்வீக சக்திகளை ஈர்க்கின்ற விதமாகத்தான் கோலமானது போடப்படுகிறது. இப்படி புரிஞ்சுக்கலாமே. நம்ம ஆலயங்கள்ல பார்க்கும்போது அந்த தேவதா பிரதிஷ்டைங்கிறத பண்ணுவா. இந்த கும்பாபிஷேக நேரத்துல போய் பார்த்தோம்னா அந்த சிலைகளை பிரதிஷ்டை செய்வார்கள். அப்படி பிரதிஷ்டை செய்யும் போது பார்த்தோம்னா அந்த ஆதார பீட்டத்திலே ஒரு யந்திரத்தினை பதிய வைப்பார்கள். ஆதார பீட்டத்துல பார்த்தோம்னா ஒரு யந்திரம் வச்சு ஒரு செப்பு தகடுனால இருக்கும். அதுல ஒரு சில கோலங்களை வரைந்திருப்பார்கள், மந்திரங்கள் எல்லாம் எழுதி அதை கொண்டு போய் அந்த வாசல் அந்த ஆதார பீட்டத்துல வைப்பா. வச்சுட்டு அதுக்குரிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி தெய்வ சக்தி ஆகர்ஷய இங்க வரட்டும் சொல்லி ஆவாகனம் செய்து அதுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் அந்த சிலை அது மேல வைப்பார். அதாவது தெய்வீக சக்திகளை ஈர்க்கின்ற விதமாக அந்த யந்திரமானது செயல்படுகிறது அல்லவா? அந்த செப்பு தகடானது செயல்படுகிறது அல்லவா? அப்படித்தான் இந்த கோலமும் வீட்டு வாயிலே இடப்படுகின்ற கோலமானது அந்த ஆலயத்திலே சிலைகளுக்கு அடியிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த யந்திரத்திற்கு சமமானது. அந்த யந்திரத்துல பார்த்தோம்னா ஸ்ரீ சக்கரம் முதலான கோலங்களை வைத்திருப்பார்கள். அதுபோலத்தான் வீட்டு வாயிலே போடக்கூடிய கோலங்களையும் வைத்திருப்பார்கள். அப்படி வீட்டு வாசல்ல ஒரு கோலத்தை போடும் பொழுது அந்த கோலங்கள் தெய்வீக சக்திகளை ஆகர்ஷிக்கின்றன. அந்த வீட்டிற்குள்ளாக அந்த நேர்மறையான சக்திகளை ஈர்த்து தருகின்றன.